ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட நிற்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே மை விளாக் தான் பார்க்க போகிறோம். ஒரு நாள் முழுக்க எப்படி போச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் இல்லாமல் கொடுங்க. நல்லபடியாக வந்து அரிக்கு ஆதார் கார்டு எடுத்துட்டோம். அதையுமே இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. இந்த அரிப்பையன் வர வர பண்ணுறது ஒன்றுமே சரியில்லைங்க. அப்படி கோவம் வர மாதிரியே பண்ணுறாங்க. இந்த ஃபோனோடைய இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்ல, அந்த ஃபோனுடைய அந்த அது என்னது இது அந்த கவர் வரும்ல, ஃபோன் கவர் வரும் இல்லைங்க. ஆல்ரெடி என்னுடைய ஃபோனில் டெம்பர் கிளாஸ் எல்லாம் உடஞ்சிருக்கு. அதையே நான் மாற்றாமல் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அந்த ஃபோனுடைய கவர் இருக்குல்ல, அந்த கவரில் நம்ம அந்த ஆஃப் ஆன் பண்ணுவோம்ல அந்த பட்டனை மட்டும் தனியாக பிச்சு எடுத்துட்டாங்க. நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு ஒன்றுமே புரியல. அவனை என்ன சொல்கிறது என்ன திட்டுறதுன்னு தெரியல. வர வர அவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு தெரியல. ஹாஸ்டலில் தான் சேர்த்து விடணுமே. அவங்க அப்பாவும் அதை தான் சொல்கிறாரு. ஒன்றும் ஓஎல்எக்ஸில் போடலாம், இல்லை ஹாஸ்டலில் சேர்த்துடலாம் அப்படின்னு. ரொம்ப பண்ணானா உங்களுக்கு யாராவது ஓஎல்எக்ஸ் தேவை அப்படின்னா சொல்லுங்கள். அரிய வந்து நாங்கள் பார்சல் போட்டு விட்டுடுறோம். இப்போ வாங்க நம்ம போய் வீடியோவை பார்க்கலாம். இன்றைக்கி என்ன காலையில் சாப்பிட்றதுக்கு காட்டுங்க பார்ப்போம். ஓகே ஓகே, ரொட்டி. ஓகே சாப்பிடுங்க. இன்னைக்கு சாப்பிட்டு சேச்சி எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கும். சரி சீக்கிரம் சாப்பிட்டு ஸ்கூல் கிளம்புங்க. மணி ஆகுது, வேன் வந்துடும். ஓகே பாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும். கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு ஆடி வெள்ளி. நம்ம தமிழ்நாட்டில் செம்மையாக இருக்கும். மிஸ் பண்ணுறேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் என்ன மாதிரி இருக்க தமிழ் பொண்ணுங்கள்லாம் கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஊரில் இவ்வளோ விசேஷமாக இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேங்க. பாருங்கள், முடி இழுத்து பிடிச்சா இவ்வளோ தூரத்துக்கு இருக்கு லென்த்து, விட்டால் இவ்வளோ தூரத்துக்கு வந்துடுது. அதுவும் பின்னி போட்டால் இவ்வளோ தூரத்துக்கு நாய் வால் மாதிரி ஆகிடுது. இப்போ நான் நல்லா எல்லா ஹேர் பேக்கும் போட்டு என் முடியை கொஞ்சம் நான் கவனிக்கிறதுனால இங்கே வருங்க இவ்வளோ தூரம் வந்திருக்குப்பா. பரவாயில்லப்பா, வெரி குட்ப்பா. முடி வளருது. சுருட்ட முடின்றதுனால வந்து அது சுட்டின்னு போயிடுது. ஓகே, நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் ஆடி மாதம். எங்கள் அப்பா நேற்று ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்கிறாருமா, ஆடி மாதம் 3 வர கூழ் ஊற்றுறம்மா, வந்துடும்மா அப்படின்றாரு. நான் என்னவோ பக்கத்து தெருவில் இருக்கிற மாதிரி எங்கள் அப்பா என்ன வந்துடுமான்றாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா, என்னால் வர முடியாதுப்பா அப்படின்னா. சரி, எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. சரிப்பா, மாமா மட்டும் வருவாங்க, நான் ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் மாமா மட்டும் போவாங்க. இன்றைக்கி நான் வந்து அரிக்கு வந்து ஆதார் கார்டு எடுக்க போகிறேன். நேற்று போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், எடுக்க முடியல. நேற்று போனேன், பட் எடுக்க முடியல. இன்றைக்கி 1 மணிக்கு போகணும். அரி ஸ்கூல் போயிருக்கான். போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எடுக்க போகணும். என்ன சமைக்கிறதுன்னு தெரியல. ஏதாவது சமைப்போம். சமைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் துணியெல்லாம் துவைச்சி உள்ளே போட்டு இருந்தேன். ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருக்குதுன்றதுனால அதெல்லாம் எடுத்து காய வைக்கணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு ஆதார் கார்டு எடுக்க போகிறப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னும் இந்த பக்கம் கொஞ்சம் வெள்ளை மூடி இருக்குது. அதெல்லாம் நேச்சுரலாகவே டை போடாமல் போகணும் அப்படின்றதுக்கெலாம் ஒரு சில வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வெள்ளை முடியெல்லாம் போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்றத வேணால் உங்ககிட்ட சொல்கிறேன். எனக்கு இந்த டை போடுறது பிடிக்காது. ஏன்னா டை போட்டால் மூஞ்செல்லாம் கருப்பாயிடும். அதனால் டை போடுறது பிடிக்காது. இயற்கையாக என்ன பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். சரி ஓகே, பாய்ங்க. வந்து ஆதார் கார்டு எடுக்கிற இடத்த கத்துறாங்க, வாழ்ன்னு. இல்லை எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம வந்து பர்த் சர்டிஃபிகேட் கரெக்ஷன் பண்ணி வந்தோமா. அதுக்கு முன்னாடியே நாங்கள் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் எடுக்கும்போது அதில் வந்து ஒரு பேர் இருந்தது, ஹரிசங்கர். அதான் பழைய பேர் இருந்தது. கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் செல்லாது. இப்போ திட்டாரு, காசு உங்ககிட்ட நிறையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒன்றுமே தெரியாமல் அப்படியே மூச்சுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நம்ம அதுக்கு மேலே ஏன் புருஷன் என்கிட்ட கத்துறான். அந்த பர்த் சர்டிஃபிகேட்டு கிளியராக ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனதுக்கு அதுக்கு பிடிச்சின்னு அவ்வளோ கத்துறான். அவன் ஒரு பக்கம், இவன் ஒரு பக்கம் தொந்தரவு பண்ணிக்கணும் உட்காந்துக்கின்னு இருக்கிறான். எனக்கு அப்படியே பைத்தியமே பிடிக்குது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் உட்காந்துக்கின்னு இருக்கிறேன் நான். இப்போ பார்ப்போம்.
போஸ்ட் ஆஃபீஸ் வந்துருக்கோங்க ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு. அந்த கை வைக்காதடா, இன்வெர்டடா அது. அந்த பையன்கிட்ட தொலை தாங்க முடியல. பாருங்க, ஓடி போயிட்டான். வீட்டுக்கு வந்ததுனால கிட்டத்தட்ட மணி 2:30 கிட்ட ஆகிடுச்சிங்க. ஆதார் கார்டு எடுக்க பசி எடுக்குது அப்படின்னா வந்துட்டு கடைக்கு வந்துட்டு வடை ஒரு சமோசா வச்சு குழம்பு வச்சு வாங்கி கொடுத்தேன். என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? குலோப் ஜாமுன், ரசகுல்லா, ஸ்வீட் கடை பார்த்தீங்கன்னா இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்ணா இல்லை తప్పు అమ్మ కోటి వచ్చి ఎయిటా జగ பொண்ணா அது இந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆச்சு இல்லைங்க, அங்கே இருக்கேங்க. மூஞ்சி நானும் எப்படி இருக்கிறேன் பார்த்தீங்களா? வீட்டுக்கு போய் இதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட்ற வேலையை பார்க்கணுமே. வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாங்க. ஓகேங்களா? ஆதார் கார்டு நல்லபடியாக எடுத்து முடிச்சாச்சு. ஓகே, எயிட்ட போன பொண்ணா பானகா பாய்கிட்ட போச்சாருங்க. வானகாங்க. ஓகே, நாங்கள் கிளம்புறோங்க. பாய்ங்க. போகலாமா? ஆசோ ஜீவா பசிச்சுனா ஓகே, கிளம்புறோங்க. இங்கே பாரு, போகலாமா? இந்தம்மா நாவப்பழம் பாருங்களேன். நாவப்பழம் பார்த்தா நல்லா இருக்கு. 20 ரூபாயாம். எங்கே போகிறீங்க? ஆமாங்க, அதையும் நான் டியூஷனுக்கு போகிறேங்க. அம்மா படிக்க போகிறாங்க, நான் விட்டு போவேன். ஓ, நான் படிக்க போகிறேன், நீங்கள் என்னை விட்டு வர போகிறீங்களா? சரி சரி, ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன படிக்கணும்னு தெரியலையாண்ணா? ம், சொல்லுடா. போடா டேய் போடா. இது அங்கே டியூஷன் வீடு. அங்கே ஒரு ஆயா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆயா ட்ரெஸ் போடாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. அதனால தான் நான் காமிக்கல. அது உள்ளே போயிட்டான். அவங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போய் பாத்திரம் தைக்கணும். மழை வர மாதிரி இருக்குது. இந்த இடத்த வந்து அழகான ஒரு கார்டன் அமைச்சிருக்காங்க பாருங்கள். கார்டன்னா காய்கறிங்க போட்டிருக்காங்க. அந்த பக்கம் கத்திரிக்காய் என்னென்னவோ போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த இடம் வந்து ரொம்ப பள்ளமாக இருந்தது. அதுவும் அங்கே தூரத்தில் வந்து சின்னனி போகிறாங்க, தெரிஞ்சிருக்கும். ஏதோ இந்த பச்சை கலர் கட்டியிருக்குல்ல, அங்கே வந்து கல்பனா அண்ணி இருக்காங்க. நன்னி किसो करजो बासन धुजी ना गा धुजी வேசன் தூஜி கிசோ கொர்ஜி. இதுதான் நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்குல்ல? அழகாக பண்ணியிருக்காங்களா? ஆனால் சூப்பராக பச்சை பசேர்னு இருக்குது. ஐயா தப்பன டியூஷன் ஜாச்சு. எங்கள் சின்ன மாமியார் வந்து பூரி இது இங்கே வந்து நீலகிரி அப்படின்ற ஒரு பூரி ஜெகநாத் கோயிலுக்கு போயிருந்தாங்கங்க. அங்கே வந்து பிரசாதம் வந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க.
நாங்கள் போகலனாலுமே எங்களுக்கு அந்த பிரசாதம் வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாமா வந்ததுக்கப்புறம் தான் அங்கே போயிட்டு வரணுமே. அதனால் வந்து இப்போ இது கிடச்சதில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஹரி சாப்பிடுவான். சாப்பிட்ற ஹரி. ஹரிக்கு ஒரே சந்தோஷம்தான். நோண்ட வேண்டியதெல்லாம் ஏதாவது இடகுடமாக நோண்டிட்டு அதுக்கப்புறம் சொல்கிற சிரிக்கிறது என்ன. ஓகேங்க, வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் நம்பரை. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் போய் சாமி கும்பிடணும், டைம் ஆகிடுச்சு. ஓகே, வாங்க போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மற்ற வேலையை எல்லாமே பார்க்கலாம். ஓகே, பாய்ங்க. நான் போய் சாமி கும்பிட்றேன். எல்லாருமே பார்த்து பத்திரமா இருங்க.